அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72லே. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலே மன வேதனை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் 53 ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே, இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72லிருந்து 77, 70, 80, 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89லே தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். 1975 ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால், கழக தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக 43 பக்க பேரா என்று சொல்வார்களே, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தொண்டர்கள் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்திற்கு ஒன்று.